ஒரு சின்ன கிராமத்துல ராஜ் என்ற ஒரு இரக்கமுள்ள தாராளமான சான விவசாயி வாழ்ந்து வந்தாரு. ராஜ் கிராமம் முழுவதும் ரொம்ப அறியப்பட்டவர். தேவைப்படுவங்களுக்கு உதவி செய்யவும் தயங்க மாட்டாரு. ராஜ் ஒரு சின்ன பண்ணை வச்சிருந்தாரு. அங்கு நிறைய பயிர்களையும் வளர்த்தி வந்தாரு. பத்தாவதுக்கு நிறைய ஆடு மாடு கோழியும் வளர்த்தி வந்தாரு. ஒரு ஆண்டா அந்த கிராமம் ரொம்பவும் கடும் வளர்ச்சியை அடைந்து வந்தது. பயிர்கள்லாம் கருகி தண்ணீர் இல்லாம பல கால்நடைகள்லாம் இறந்து போயிருச்சு. அங்க இருக்கிற கிராமவாசிகள்லாம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இந்த கஷ்டமான காலத்துல எப்படி உயிர் வாழ்றதுன்னு என்று தெரியாம இருக்கிறாங்க. ராஜுக்கு தனது சொந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜ் தான் சேர்த்து வச்சிருந்த அனைத்தையும் அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செஞ்சாரு. ஒவ்வொரு நாளும் அவர் சேமித்து வச்சிருந்த தானியங்களை சிலவற்றை விநியோகிப்பாரு. பத்தாவதுக்கு அவரோட பசுக்களோட பாலை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவியும் செய்வாரு. ராஜோட பக்கத்து வீட்டுக்காரன் கிரண், அவன் ஒரு பணக்காரன். ஆனா அவன் பேராசை கொண்டவன். அவன் யாருக்குமே உதவ மாட்டான். தான் சேர்த்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் பதுக்கி வச்சுக்குவான். கிராம மக்கள் அவரிடம் உதவிக்காக வருவாங்க. ஆனா அவரு தனது சொந்த வசதியையும் பாதுகாப்பையும் மட்டும் நினைச்சு திருப்பி அனுப்பிச்சு விடுவாரு. ஒரு நாள் கிராமத்துல ஒரு முதியவர் தோன்றினார். களைப்பாகவும் தாகமாகவும் இருந்த அவன் முதலில் கிரண் வீட்டை நெருங்கினான். முதியவர் இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த கிரண் சற்றும் யோசிக்காமல் அவரை அனுப்பி வைத்தார். இதுக்கப்புறம் முதியவர் ராஜோட வீட்டுக்கு சென்றார். ராஜு அவரை அன்புடன் வரவேற்றார். அவருக்கு உணவு, தண்ணீர் மற்றும் ஓய்வெடுக்க இடமும் கொடுத்தார். மறுநாள் காலையில முதியவர் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த முனிவராக வெளிப்படுத்தினார். அவர் ராஜிடம், உங்கள் இரக்கமும் பெருந்தன்மையும் கவனிக்கப்படாமல் போகவில்லை. உங்கள் தன்னலமற்ற தன்மைக்காக நான் உங்கள் பண்ணைக்கு வளமான நீர் மற்றும் வளமான மண்ணை ஆசீர்வதிப்பேன் என்று வரம் கொடுத்தார். இதனால ராஜோட பண்ணை மேலும் செழித்தது. மேலும் அவர் தனது சக கிராம மக்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே வந்தார். இந்த சமயத்தில் கிரண் பண்ணை மேலும் நஷ்டமடைய ஆரம்பித்தது. அவன் பதுக்கி வைத்திருந்த பொருட்கள் இறுதியில் தீர்ந்து விட்டன. அவனுடைய முந்தைய பேராசையின் காரணமாக கிராமத்தில் யாரும் அவருக்கு உதவ தயாராக இல்லை. இந்த அனுபவத்திலிருந்து கிராமவாசிகள் தாராள மனப்பான்மை மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுவதன் முக்கியத்துவத்தை கண்டுகொண்டனர். உண்மையான செல்வம் ஒருவர் காட்டும் கருணையினாலும் அவர்கள் கட்டி எழுப்பிய சமூகத்தினாலும் பெறப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.